சொல்லுமா. நீ சொன்னா நான் விட்டுறேன். என்னத்த சொன்னா விட்டுறியா? சரிடா. டேய், நான் காஞ்சிபுரத்தில் சிங்காரி, நான் காஞ்சிபுரத்தில் சிங்காரி, நான் கடம்பு நிற்கிற ஒய்யாரி. என்ன சொல்ற? நான் காஞ்சிபுரத்து பட்டு கொஞ்சம் சக்கரையை போட்டு அது மட்டும் இல்ல, நீ யாரு, கூட வந்திருக்கேன்னு அவன் யாரு? அடே, நான் யாரு அவர் யாரு கேக்குறீங்க? அவன் ஒரு மென்டல்மேன், ஐயோ ஒரு ஜென்டில்மேன். அவன் சுத்த லூசு, நான் ரொம்ப டைட். அவன் விரிஞ்சோறு, நான் குழம்பு சோறு. அவன் மம்மிட்டி, நான் கெட்ட பேரு. அவன் சோறுமா. அவன் முழு பட்ட, நீ யார போட்ட? அதன் அர்த்தம் அது மட்டும் கிடையாது. நான் காலால ஒரு வேலையை அவன் கையால செய்வான். கொஞ்சம் அமைதியா இருக்கு. ஒரு மனுஷன் ஒரு முறை தான் கத்த முடியுங்க. நாங்கன்னா மாட நாங்களும் உலகம் எங்கேயும் ஆடி இருக்கோம். எங்கேயுமே ஆடாது இல்லைங்க, உலகம் எங்கேயுமே ஆடுவோம். ஏதாவது ஒரு வாட்டி 2 வாரம் சைலன்ஸ் சொல்லுவாங்க, அதோட ஆடிடுவாங்க. நாங்கன்னா குஷ்டு வந்து ஆடணும் நிமிட்டு நான். அவர் என்ன என்ன அது போகட்டும், என்ன கத்தி கிடப்பானே. சரி, காரியம் சொல்லி பட்டுங்க. நாங்க யார் கேட்டா? நாங்க தான் தேவலோக பெண்கள். அப்படி சொல்லிட்டு போய் மாட்டாங்க. ஐயா, தேவலோகத்திலே நாட்டியம் ஆடக்கூடிய ரம்பா ஊர்வசி மேனகா என்று சொல்லக்கூடிய நாட்டிய மாதர்கள். ஆமா, சொல்லலாம். ரம்பா ஊர்வசி மேனகா சொல்லலாம். நாட்டியம் ஆடக்கூடிய பெண்கள் அல்லவா? உங்கள் நாட்டியத்தை என் கண் முன்னே காட்ட வேண்டும், அதை நான் பார்க்க வேண்டும். என்ன இது? நாட்டியம் ஆட வேண்டும், அதை நாங்கள் இருவரும் கண்டு ரசிக்க வேண்டும். மட்டும்தான் ஆடும், ஆடாது, அசையாது, ஒன்றும் ஆடாது. இந்த பாதம் எங்க அண்ணா கால் ஒண்டி போடுமா? காலுக்கு ஒண்டி போடுமா? எங்களை யாரு கேக்குறியா? நீ யாரு சொல்ற? எப்படி பாட்டு சொல்ல நான் அப்படின்னா இந்திய தேசத்தை ஏழக்கூடிய வீரபத்ராசுரனுடைய தம்பி தம்பிய அனல் போட வந்து ஊட்டியில பிடிக்கிறாண்டா பாய்களா, நான் சேர்த்து போட்டு இருப்பேன். நாட்டியம் ஆட முடியுமா? முடியாது.
யாரே